ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டி எழுகுரம் பற்றி பார்ப்போம் தமிழ் இலக்கணத்தில். சரி, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்புறம் இன்றைக்கி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக தேங்க்ஸ் அலாட் ஃபார் த சப்ஸ்கிரைபர். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு குட்டி எழுகுரம் பற்றி பார்ப்போம். குட்டி எழுகுரம்னா என்னென்னு பாருங்கள். கு சு டு து குரு, இந்த 6 வல்லின உகரம் பாருங்கள். இந்த 6 லெட்டர் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கு சு டு து குரு ஆகிய வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிச்சதுன்னா அது பேர் என்னது? குற்றியல் உகரம். அதாவது எடுத்துக்காட்டு என்னென்னு பாருங்கள். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இதில் லாஸ்ட்டில் வர அந்த உகரம் பாருங்கள். காசு அப்படின்னு இழுக்கிறதுல காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு அப்படி ஷார்ட்டாக தான் வரும். ஸோ இது இந்த எழுத்துக்கள்லாம் என்னது? இந்த குசுடு குரு ஆகிய 6 வல்லின உரங்களும் என்னது? அரை மாத்திரை அளவுக்கு, ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்குது. இதுதான் என்னது? குட்டி எழுகுரம். அடுத்து நெக்ஸ்ட் முட்டி எழுகுரம். முட்டி எழுகுரம்னு என்னென்னு பாருங்கள். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அதாவது குறைஞ்சி ஒலிக்காமல் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கிறது என்னது? முற்றியல் உகரம். அதுக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. இந்த இதில் அந்த உகரம் ஃபுல்லாகவே ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும் பாருங்கள். புகு, பசு எல்லாமே நல்லா அழுத்தி தான் சொல்கிறோம் அந்த அளவுக்கு. அதில் அதாவது தன்னோட ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவே முழுமையாக ஒலிக்கிறது என்னது? முற்றியல் உகரம். அடுத்து இதில் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். தமிழில் சில லெட்டர்ஸை குறிக்கிறதுக்கு, சில எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம், கான், காரம், கேனம் அப்படிங்கிற இது எழுத்து சாரிகளை பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு எது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். அதாவது கரம் அப்படிங்கிறது எப்படின்னா குறில் எழுத்துக்களே குறிக்க கரம் அப்படிங்கிற அந்த சாரியை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். அகரம், இ, உ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அகரம், இகரம், உகரம், அந்த மாதிரி ககரம், மகரம். அதாவது அகரம் அப்படின்னா ஆங்க எழுத்தை குறிக்கும், ஈகரம்னா ஈங்க எழுத்தை குறிக்கும், உகரம்னா ஊங்க எழுத்தை குறிக்கும். அதாவது குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படிங்க சாரி யூஸ் பண்ணுறோம். இது கொஸ்டினில் கேட்பாங்க. குறில் எழுத்துக்களை குறிக்க என்ன சாரியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படிங்கிறது. அதாவது ஐகான், அவுகான். ஐ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தமிழில் படிக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் படிச்சிருப்பீங்க தமிழ் புக்ஸில். நம்ம இது ஐ, அவு அப்படின்னு சொல்லாமல் ஐகான், அவுகான், அதாவது இலக்கணத்தில் தான் ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். அப்போ குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் எப்படி பாருங்க. மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். குறிலுக்கும் நெடிலுக்கும் அந்த காரம்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே இந்த காரம் அப்படிங்கிற சாரியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அதாவது அக்கேனம்ங்கிறது இலக்கணத்தில் சொல்லியிருப்பாங்க. அக்கேனம், அக்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அக்கு அப்படிங்கிற எழுத்த சொல்கிறத அக்கேனம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த இதில் தமிழ் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியை பயன்படுத்தும். ஸோ எதுக்கு என்னென்ன எழுத்து சாரியை அப்படின்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பாருங்கள். குற்றியல் உகரத்தின் வகைகள். இப்போ குற்றியல் உகரம்னா என்னன்னு பார்த்தோம். குற்றியல் உகரத்தின் வகைகள். குற்றியல் உகரத்துக்கு எத்தனை வகைகள் இருப்பாருங்க? இல்லை பாருங்கள். நெடில் தொடர் குற்றியல் உகரம், அடுத்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம், அடுத்து உயிர் தொடர் குற்றியல் உகரம், நெக்ஸ்ட்டு வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், அடுத்து இடைத்தொடர் குற்றியல் உகரம். இப்போது இது மாதிரி குற்றியல் உகரம் 6 வகைப்படும். நான் இந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. 6 வகைப்படும். இதில் 6 வகையிலையும் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம் தனி நெடிலே தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. அதாவது எல்லாமே தனி நெடிலே தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், எல்லாம் பா, மா எல்லாமே நெடில். சரியா? அப்போ அதில் என்னது? நெடில் தொடர் குற்றியலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக நெடில் தொடர் குற்றியல் ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையுமா, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆயுத தொடர் குற்றியல் உகரம்.
ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருவது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அது வந்து எக்கு அக்து, எக்கு அக்து. இதில் அக்கு இங்கே வார்த்தை வந்திருக்கா, எழுத்து வந்திருக்கா. இதில் வந்து இதை தொடர்ந்து வர்றது தான் என்னது ஆயுத தொடர் குற்றியலுகரம், எக்கு அக்து. அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம்னா தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுதியை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் இருக்குல்ல, அதை தொடர்ந்து வர குற்றியலுகரம் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அதாவது இந்த பாருங்க, அரசு, அரசு, 9, கயிறு, வரலாறு. இது வந்து இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டு. அரசு அப்படிங்கிறது வந்து இந்த ரேங்கிறது இரு ப்ளஸ் அ, அப்போது அ வருதா. அப்போது இது வந்து என்னது உயிர்மெய் தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்துன்னு வருதுல்ல. ரே ஈக்குவல் இரு ப்ளஸ் ஆன் இருக்குது. ஸோ அந்த ரேவை தொடர்ந்து வருது. அடுத்து 9 ப இ ப்ளஸ் அ ப, அதாவது இந்த இதை தொடர்ந்து வர்றது. இதுலேயும் வந்து ஒரு தான் ப்ரொனன்சியேஷன் வருது. இந்த மாதிரி தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த பிரித்து பார்த்தா அவங்களுக்கு அந்த உயிரெழுத்து தெரியும். கயிறு, ஈ வந்து இ ப்ளஸ் இ. இந்த உயிர் அதாவது இந்த உயிர் எழுத்துக்கள் அதில் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வர இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எனது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம்னா பாருங்கள், வல்லின எழுத்து இருக்கு பாருங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்தி, இப்பு, இரு. இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வர குற்றியலுகரம் வந்து வன்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாருங்க, பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. இப்போ இந்த பாருங்க, பாக்கு இக்கு வந்திருக்கா, இல்லை இச்சி, இட்டு, இத்து. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள், இந்த 6 வல்லின எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கோங்க. இது வந்து என்னது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து மென் தொடர் குற்றியலுகரம். மென் தொடர் குற்றியலுகரம்னா பாருங்க, இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது வந்து மெல்லின எழுத்துக்கள். இதை தொடர்ந்து வர குற்றியலுகரம் வந்து மென்தொடர் குற்றியலுகரம். அதாவது பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அன்பு, கன்று. இது வந்து என்னது மென் தொடர் குற்றியலுகரம். இந்த 6 லெட்டருக்கும் இதில் எக்ஸாம்பிள் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம். அதாவது ஈ இர் இல் யூ இல் இல், அதாவது இடையினம். இந்த இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வர்றது வந்து என்னது இடைத்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாருங்க, எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்து இந்த தெரிந்து கொள்ளவங்களை வந்து இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணுன்ட்டு அதை ஹைலைட் பண்ணி போட்டுப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக கொஸ்டினில் நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. யூ என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. எல்லாத்துக்கும் யூ எங்க எழுத்தை மட்டும் தொடர்ந்து வர்றது இந்த யூ, இந்த எழுத்தை பார்த்துக்கோங்க. யூங்க எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. யூக்கு மட்டும் தொடர்ந்து வர குற்றியலுகர சொற்கள் இல்லை. எந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து வர குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னா நீங்கள் இவ்வுன்னு எழுத தரணும். அடுத்து மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. சு, டு, ரு அப்படின்னு வந்து இறுதியாக அமைகிற இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து இப்போ குற்றியலுகரம் முடிச்சாச்சு. இப்போ குற்றியலிகரம். குற்றியலிகரம்னு என்னன்னு பாருங்க. அதாவது வரகி யாது, வரகு ப்ளஸ் யாது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்து சொன்னீங்கன்னா வரகி யாது அப்படின்னு தான் வாசிக்கணும். ஸோ வரகி யாது, இதில் வந்து இந்த கூ வந்து கீயா மாறுது. இந்த வரகுல உள்ள கூ வந்து கீயா மாறுது. ஸோ அப்போ வந்து இந்த கூ வந்து கீ என்று ஒலிக்கிறது. அது முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. அந்த கூ அப்படிங்கிற கீயா மாறி அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது. இது தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்க ஈகரம் வந்து குற்றியலிகரம். கூ அப்படிங்கிறது கீ அப்படிங்கிறது. கீங்கிறது என்னது இக் ப்ளஸ் இ கீ. அப்போது அதான் ஈங்க அந்த உயிர் எழுத்து அதில் தெரிந்து பாருங்க. அதாவது இவ்வாறு ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் ஈகரம் குற்றியலிகரம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் குற்றியலிகரம் வந்து ரெண்டு வகை, ரெண்டு இடத்துல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2 வகைப்படும் கிடையாது, 2 இடத்துல மட்டும்தான் வரும். ஒரு இடம் என்னன்னு பாருங்க, அந்த யாது அப்படின்னு வர்றதுல வந்து குற்றியலுகரம் வரும். குற்றியலிகரம் வரும் எப்படின்னு பாருங்க. அதாவது கொக்கு யாது, அது வந்து கொக்கி யாது அப்படின்னு சேர்த்து எழுதும்போது இப்படி தான் வரும். அடுத்து தோப்பு யாது, தோப்பி யாது. அடுத்து நாடு யாது, நாடி யாது. அடுத்து எனப்படுவது யாது, எனப்படுவது யாது. ஸோ அந்த கூ வந்து கீயா மாறுது. ஃபஸ்ட்டு கொக்கு யாதுல கூ வந்து கீயா மாறுது. இந்த மாதிரி வர்றது வந்து இது வந்து தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்குது. இந்த யாது அப்படிங்கிற இடத்துல இப்படி யாதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி வரும். அடுத்து இன்னொன்று வந்து மியா அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். இந்த மியாங்க வந்து அந்த மியாங்கிறது ஒரு அசைச்சொல். அது வந்து எதுக்கு வரும்னா ஓசை நயத்துக்காக வர்றதுன்னு சொல்கிறாங்க.
இந்த மியாங்க அசைச்சொல்ல வந்து அந்த இகரம் வந்து இகரம் குற்றியலுகராகவும் இது சொற்கள் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேள் ப்ளஸ் மியா இதுக்கு வந்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும்தான். கேள் ப்ளஸ் மியா கேன் மியா, செல் ப்ளஸ் மியா சென் மியா. இது வந்து என்னது குற்றிய லிகரம். குற்றிய லிகரத்துக்கு இந்த இவ்வளோ தான், குற்றிய லிகரத்துக்கு இவ்வளோ தான் எக்ஸாம்பிளே. இந்த கேன்மியா சென்மியாங்கிறது நான் ஸ்கூலில் படிக்க சொல்லியிருந்து இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்டே இருக்காங்க. வேறு எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்று தான் இருக்குது. சரியா? அடுத்து வந்து அப்போது குற்றிய லிகரம்னா அதாவது தன்னோட ஒரு மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்க ஈகரம் தான் குற்றிய லிகரம். அது ரெண்டு இடத்துல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரும், மியா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரும். யாதுங்கிறது கொக்கியாது கொக்கியாது, அந்த மாதிரி. தோப்பியாது தோப்பியாது, நாடு ப்ளஸ் யாது நாடியாது, எனப்படுவது ப்ளஸ் யாது எனப்படுவது யாது அப்படின்னு வருது. அடுத்து கேன் ப்ளஸ் மியா கேன் மியா, செல் ப்ளஸ் மியா சென் மியா, இவ்வளோ தான். அடுத்து இப்போ குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள் மட்டுமே உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் எதுவுமே நீங்கள் இப்போ உரைநடையில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நம்ம யூஸ்வலாக உள்ளதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து குற்றியலுகரம் பற்றி பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு ரீகால் அண்டர்லைன் பண்ண மட்டும் பார்த்துருவோம் என்னென்ட்டு பாருங்கள். குற்றியலுகரம் அப்படின்னா ஒரு மாத்திரையில் வந்து அரை மாத்திரை அளவுக்காக குறைந்து ஒழிக்கும் உகரம் தான் குற்றியலுகரம். அதாவது கூசுடு துகுரு ஆகிய வல்லின உரங்களும் சொல்லி நீதில் வரும்போது குறைந்து அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கும். அதுதான் குற்றியலுகரம். அதில் முற்றியலுகரம்னு இருப்பாங்க. அதாவது அந்த உகரமே வந்து ஒரு மாத்திரை அளவே ஒழிக்கிறது வந்து முற்றியலுகரம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோங்க. அடுத்து இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன சாரியை வரும்னு சொல்லியிருக்கு, இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து குற்றியலுகரம் வகைகள் வந்து சொல்லியிருக்கு. நெடில் தொடர் குற்றியலுகரம், அதாவது நெடில் எழுத்தை தொடர்ந்து தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு சொற்கள் ஈரெழுத்து சொற்கள் மட்டும் தான் அமைன்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வர்றது, அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம், அதாவது தனி நெடில் அல்லாத உயிரெழுத்தை தொடர்ந்து வருது, அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின எழுத்தை தொடர்ந்து வருது, மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லின எழுத்தை தொடர்ந்து வருது, இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின எழுத்தை தொடர்ந்து வருது. அதுக்கடுத்து இந்த தெரிந்து கொள்ளும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்ன எழுத்தை மட்டும் தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சூடூரு ஆகிய இறுதியாக அமைய இறுதியாக அமைய இடைத்தொடர் குற்றியலுகரம் சொற்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குற்றிய லிகரம், அதாவது தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கிற இகரம் தான் வந்து குற்றிய லிகரம். இது ரெண்டு இடத்துல தான் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் இடம் ஒன்று வந்து இந்த யாதுன்னு வர்ற எழுத்து, யாருன்னு வர்றதுக்கு முன்னோட்டி வர்ற இது எப்படி மாறி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மியா அப்படிங்கிற அசைச்சொல்லை எடுத்து வர்றது, இதுதான். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்து அப்படியே எக்ஸாம்பிளோட என்ன குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்து எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளே வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. புக்கில் இருக்கிறதே தான் மேக்ஸிமம் அப்படியே கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த இலக்கணத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இலக்கணம் வந்து தமிழ் இலக்கணம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்படியே படிச்சுட்டே வாங்க. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் அழகாக இலக்கணத்தை கவர் பண்ணிடலாம். கண்டிப்பாக புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. 100 கொஸ்டினில் 95 கொஸ்டின் புக்கில் இருந்து தான் இருக்கும். இதாக 1-2 வேணால் ஏதாவது ஜென்ரலாக வரலாம். மற்றபடி மேக்ஸிமம் அந்த சமச்சீர் புக்கு தான். சமச்சீர் புக்கு மட்டும் நல்லா படிங்க. சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒருவேளை ஏதோ ஒன்று தவறுதலாக நான் சொல்லியிருந்தா கூட அதையும் எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டிஎன்பிசியில் படிக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.